தற்போது அதிமுகவின் எஸ்பி வேலுமணி செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கு எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை குடும்ப பிரச்சனை. நாங்கள் எப்போ வேணாலும் இப்போ சொல்கிறதில் ஒன்று சேருவோம். ஆனால் திமுகவுக்கு என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை. சட்டமன்றத்திலே மிக கடுமையாக இதுவரையிலும் இல்லாத அளவிலே, எந்த சட்டமன்றத்திலும் இல்லாத அளவிலே ஸ்டாலின் அவர்களும் திமுக சட்டமன்றங்களும் நடந்து கொண்டார்கள். அதற்கு பின்னால் தொடர்ந்து இன்றைக்கு சபாநாயகர் இவங்களே எல்லாமே செஞ்சுட்டு இன்றைக்கு சபாநாயகரை நம்பிக்கையில்லா தீர்மானம், இன்றைக்கு டெல்லியெல்லாம் போயிட்டு வந்தார், உண்ணாவிரதம் இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் ஏதாவது வழியிலே குறுக்கு வழியிலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஸ்டாலின் முடிவு செய்து கொண்டு இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இன்றைக்கு 10 கோடி தமிழர்களும் போற்றி வணங்கக்கூடிய மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் நினைவகத்துக்கு இன்றைக்கு இதுவரையிலும் கோடிக்கணக்கான மக்கள் அந்த நினைவகத்துக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கு தினமும் கோயில் போல் அம்மா அவர்களுடைய நினைவகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அனைத்து தமிழ் மக்களும் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க, மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து சென்று விட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அம்மாவுடைய படத்தை அகற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், இன்றைக்கு வழக்கு பற்றி நான் உள்ளே போக விரும்பலை. இன்றைக்கி அதிகமாக சாதாரணமாக எல்லாத்துக்கும் இந்த வழக்கு வந்து ஊழல் வழக்கு கிடையாது, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு. இதில் வந்து மு.க. ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி 2-3 தினங்களுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கும்போது பின்னாடி யார் நிற்கிறாங்கன்னா ஸ்பெக்ட்ரம் ராஜா நிற்கிறா, அப்படி இன்றைக்கி கனிமொழி இருக்காங்க. இதெல்லாம் எத்தனை இவங்களெல்லாம் இவளை பற்றி நாட்டு மக்களுக்கே தெரியுமா? ஆனால் எங்களுடைய புரட்சித்தலைவி அம்மாவுடைய படத்தை அகற்ற வேண்டும், நானே வந்து கிழிச்சி வீச, இப்படியெல்லாம் ஒரு பேட்டி கொடுத்து இன்றைக்கு தவறான முறையில் நடந்து கொண்டுள்ளார்கள். இன்றைக்கு ஏதாவது வகையிலே குறுக்கு வழியில் அன்றைக்கு ஏதாவது அராஜகம் பண்ணி ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்று எண்ணி அதை வந்து இன்றைக்கு அதுக்கு முற்றுப்புள்ளியாகி அது முடியாமல் போய்விட்டதால் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசுகிறார். ஆகவே பகிரங்கமாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனென்றால் பார்த்திங்கன்னா இன்றைக்கு புரட்சித்தலைவி அம்மா அவர்களை பொறுத்தளவில் இன்றைக்கு அனைவருமே இன்றைக்கு